ஆப்கி அதாலத்ல நவாசுதீன் சித்திக்கு மேல உள்ள முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல நவாசுதீன் சித்திக்கு மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு, இவர் கன்ஃபியூஸ்டா இருப்பார். சித்திக் சார், உங்களோட முழு ஹிஸ்டரியை பார்த்தா ரொம்ப டேலண்டட் ஆக்டர், நல்ல நடிப்பு திறன் படைச்சவர், உங்களுக்கு அற்புதமான திறமை இருக்கு, மக்களோட ஆதரவும் இருக்கு. ஆனா உங்க வாழ்க்கையின் கதையை பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சின்ன வயசுல கோலி ஆடுவீங்க, காத்தாடி விடுவீங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. நான் கிராமத்தில் இருக்கும்போது ஒரு 2-3 கேம்ஸ் தான் இருக்கும், அதுதான் விளையாடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா தான் தெரிஞ்சது அதுக்குள்ள சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சா நல்லா இருக்கும்னு. அப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன். நீங்க பண்ண ஜாப் என்ன? ட்ரக்குக்கு பின்னாடி ஓடி போய் கரும்பை திருடுவதா? ஆமா, எங்க ஊர்ல கிராமத்துல இந்த கரும்பு ட்ராக்லாம் போகும்போது அப்படியே பின்னாடியே ஒவ்வொன்றா உருவிடுவோம். அப்புறம் கூட இருக்கிற இன்னொருத்தவன் அதை ஒவ்வொன்றா அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சிருவான். அப்புறம் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் கொடுக்க காத்தாடி விடுவீங்க. காத்தாடி எதுக்கு விடுவேன்னா, எங்க ஊர்ல இந்த பொண்ணுங்கள்லாம் அவ்வளவா வெளியில வரமாட்டாங்க. அப்புறம் நான் காதலிக்கிற பொண்ணு ஒரு முஸ்லீம் பொண்ணு. நாங்க அப்படியே வெறும் கண்ணால தான் பார்த்துக்குவோம். நான் என் வீட்டு மாடியிலேருந்து காத்தாடியை அவங்க வீட்டில் விட்டுருவேன். அதில் காதலை கூட எழுதியிருப்பேன், ஏன்னா அங்கேருந்து பதில் வர்றதுக்கு. ஆனால் எதேச்சியா என்ன நடக்கும்னா, காத்தோட திசை வேற பக்கமாக இருக்கும். ஒரு 3-4 நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். காற்று அதுக்கப்புறமா இந்த பக்கம் வரும். அதுக்கப்புறம் தான் காத்தாடியை அவங்க வீட்டில் போடுவேன். அதுக்கப்புறமா அவங்க வீட்டிலேருந்து எனக்கு பதில் வரும். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகிடும். எப்பாவது உங்க அம்மா சொல்லியிருக்காங்களா, என் பையன் ஹேண்ட்ஸமா இருக்கான், படத்துல ஹீரோ ஆயிடுவான்னு? நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயத்தை பற்றி எங்கள் வீட்டில் சொன்னப்போ, நான் ஆக்டராக விரும்புகிறேன்னதும் என் நெருங்கிய உறவினர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ முதல்ல உன் முகத்தை கண்ணாடியில் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆனால் நான் தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டேன், ஆக்டர் தான் ஆகணும் அப்படின்னு. உங்களால் ஒரு ஆக்டர் ஆக முடியும்னு நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க? கிராஜுவேஷனுக்கு அப்புறம். யாராவது சொன்னாங்களா, இல்லை ராத்திரியில் கனவு வந்துச்சா? ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆள் தியேட்டரை காட்டினாரு. ஸோ ஆக்டர் அண்ட் ஆடியன்ஸோட கெமிஸ்ட்ரி ரொம்ப பேஷனட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் ஆக்டராக தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என்னுடைய எல்லா ஜாப்ஸையும் ஒவ்வொன்றா விட்டுட்டேன். வெறும் ஆக்டிங்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஆனால் உங்களை நீங்கள் அழிச்சுக்கணும்னு ஒரு ஃபுல் பிளானோட தான் இருந்தீங்க. ஏன்னா ஆக்டிங் கிளாஸில் நீங்கள் கற்றுக்கும் போது நீங்கள் ஒரு வாட்ச்மேன் உத்தியோகம் பார்த்தீங்க, வாட்ச்மேன் ஆகிட்டீங்க. ஏன்னா தியேட்டரில் காசெல்லாம் எதுவும் கிடைக்காது. ஸோ சைட் பை சைட் சர்வைவலுக்கு ஏதாவது பண்ணணும்னு நான் நினச்சேன். அதுக்காக காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த வேலையை செய்வேன். அப்புறம் ரிஹர்சல், மண்டி ஹவுஸில் தான் நாங்கள் எல்லாருமே ரிஹர்சல் பண்ணுவோம். அப்போது காசும் சம்பாரித்தேன், ரிஹர்சலும் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் கிராமத்துக்கு போகும்போது அங்கே மக்கள் ஏதாவது சொன்னாங்களா, ஆஹா இவன் நல்ல வேலை தான் செஞ்சுருக்கான்னு? ஆரம்பத்தில் நான் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணும்போது, எங்கள் வீட்டுக்கு போகும்போது, எங்கள் கிராமத்துக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் அவமானமாக இருக்கும். எங்கள் ஊர்க்காரங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எல்லா படத்துலையும் அடி வாங்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா அடி வாங்கிட்டு கிராமத்துக்கு வரைய வெக்கமா இல்லையாம்பாங்க. ஸோ அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், நல்ல ரோல் கிடைக்கிற வரைக்கும் எங்கள் ஊருக்கு நான் போகக்கூடாதுன்னு. அதில் நான் எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் படம் கிடச்சிது. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் எல்லாரும் சொன்னாங்க, தோபாரா சிங்கக்குட்டி வந்துட்டான் அப்படின்னு. எங்க ஊர் மக்களுக்கு படங்களை பார்க்குற கண்ணோட்டம் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். வில்லனை அடிக்கிறவன் தான் ஆக்டர்னு நினைப்பாங்க. அப்போ உங்க கண்ணோட்டமும் அடிக்கிறவன் தான் ஆக்டர்? என்னோட கண்ணோட்டம் அப்படி இல்லை. ஆக்சுவலா எனக்கு நடந்தது என்னன்னா, எனக்கு ஒரு ஆசை இருந்தது, நான் வித்தியாசமான ரோல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ரோல்ஸ்க்காக ஒரு ஃபிக்ஸ்டு இமேஜ் உருவாக்க கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்.